ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதோட பார்த்தோம்னா அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் ரெண்டையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாக இந்த சீரியல் சம்மந்தமாக பேசுறதுனால டுடே டுமாரோ ரெண்டும் சேர்த்து பேசிடலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமான எபிசோடாக தான் இருந்துச்சு. இப்போ சோழன் பார்த்தா நிலாவை வந்து ரொம்பவுமே அப்படியே அதாவது கோவப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் நிலா வந்து கரெக்டாக பைக் ஓட்டி காட்டிடுறாங்க. அவங்களுக்கு லைசன்ஸும் கிடச்சிருது. கையோட பார்த்தா அவர் வேலையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கார். ஓட்டர் ஐடியிலையும் அப்படி தான் பண்ணார். இப்போ லைசன்ஸ்லையும் பார்த்தோம்னா சோழன் நிலா அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த பேரை கரெக்டாக சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பாண்டியன் லவ் பண்ணுறாங்கல்ல வானதின்ட்டு, அவங்க அண்ணன் சந்துருன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, ஒரு தேவையில்லாத ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிலா நிற்கும் போது வந்து அஞ்சலின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கிண்டல் பண்ணிடுறாங்க. வீட்டில் எல்லாரும் இங்கே சந்தோஷமாக பேசி சாப்பாடு விஷயமாலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிலா பார்த்து அழுதுகிட்டே வராங்க. இப்போ சோழனுக்கு சொல்லவே தேவையில்லை, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா டீட்டெயிலையும் வந்து நிலா ஒரு கட்டத்தில் சொல்லிடுறாங்க. சரியான கோவம் வந்து சோழன் கிளம்புறாரு. கூட பார்த்தோம் அப்படின்னா சேரனும் கிளம்புறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பல்லவன் நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, ஏற்கனவே இந்த பிரச்சனை நடக்கும்போது அண்ணி தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நடந்த பிரச்சனையும் சொல்கிறாங்க. இப்போ சோழன் வந்து பல்லவனையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தா சேரன் பல்லவன் பாண்டியன், அதாவது சேரன் சோழன் பல்லவன் 3 பேரும் நிலாவும் எல்லாம் கிளம்பிடுறாங்க. இங்கேருந்து நேராக போனதுக்கப்புறம் வானதியோட அண்ணனுக்கு ஒரே பட்டாசு தான் போங்க, சரியான பட்டாசு அடித்து தும்சம் பண்ணுறாங்க. சொல்லவே தேவையில்ல, கரெக்டாக வந்து கையோட கையாக வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பாண்டியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன் என்னன்னு கேட்கல, அடித்து எல்லாத்தையும் அப்படியே ஓட விட்டு பறக்க விட்றாங்க. நிலாவுக்கு ஒரே சந்தோஷம். இதில் பெரிய ஹைலைட் என்னன்னா அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் நடேசனும் வந்துடுறாரு. எவர் கிரீன் ஸ்டார் ஆச்சுல்ல, அவர் வந்து அவர் சரியான காமெடிங்க. அடித்து எல்லாத்தையும் பிச்சு பெடல் எடுக்கிறாரு. ஏன்னா ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்க, வெளியில் சுற்றி நின்று சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, அடித்து தோலை உரிக்கிறத விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அவரும் பிடிச்சி நல்லா திட்டி விட்டு பேசி விட்டு அடி போட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் துரத்தி விட்றாங்க. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்து இப்போ கதையான விஷயத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வானதி எப்பயும் போல் ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. பார்த்தா அவங்க அண்ணன் நல்லா வாங்கிட்டு சந்துரு வீட்டுக்கு வராங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தா அவங்க ஏதாவது பொய் சொல்லி ஆகணும்ல, பொய் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வானதியால் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே வாங்க என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா வானதியோட அப்பா அம்மா அண்ணன் சந்துரு 3 பேரும் ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் வானதி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கதையை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சு போச்சு அடுத்து ஏதோ ஒரு தேவையில்லாத வரட்டு இழுக்க போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி போலீஸில் போய் சொல்லிட்டாங்களாட்டுருக்கு. நாளை அப்படிங்கிற ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ சேரனோட வீட்டுக்கு முன்னாடி நின்று இவங்க தான் சார் இந்த மாதிரி எங்கள் பொண்ணு முன்னாடி இவன் சுற்றினா சார், அதனால் என்னன்னு கேட்க போனேன், என் பையனை அடிச்சிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நிலா உள்ளேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நிலா வந்து என்னன்னு சொல்லுவாங்களா, இல்லை பாண்டி பேசுவாரா, இல்லை இந்த விஷயம்லாம் அங்கே வீட்டில் பேசிக்கிட்டு இருந்ததுனால அதாவது வந்து வானதி இதுக்கெல்லாம் சாட்சி சொல்லுவாங்களான்னு தெரியல. எது எப்படி நடந்தாலும் எப்படியோ இப்போ பாண்டி வானதிக்கு உண்டான காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு செம ஹாப்பி நியூஸ் தான். எப்படி பார்த்தாலும் சோழன் காட்டில் மழை தான் சொல்லி வச்சிங்கன்னா சூப்பராக எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கிடையில் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தான் கொஞ்சம் பிரச்சனையாக தோணுது. பார்க்கலாம் கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. ஏன்னா ராகவ் வந்து கொஞ்சம் சாதாரணமாக பழகல, நிலா மேலே கொஞ்சம் ரொம்ப அக்கறையாக தான் பழகிக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம் கதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.